அவசர பணிக்காக தொலைதூர இடங்களுக்கு பயணம் செய்பவர்களுக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் உள்ளிட்ட அரசு பேருந்துகளில் பேருந்து ஒன்றுக்கு 4 இருக்கைகள் தட்கல் முறையில் ஒதுக்கீடு செய்யப்படும் என சட்டப்பேரவையில் இன்று அறிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று போக்குவரத்து துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். மேலும் அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் மற்றும் புதிதாக பணியில் சேரும் ஓட்டுநர்களுக்கு பயிற்சி அளிக்க திருச்சி, மதுரை, சேலம் ஆகிய இடங்களில் உள்ள அரசு தானியங்கி பணிமனைகளில் அம்மா ஓட்டுநர் பயிற்சி நிறுவனம் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையின்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்களுக்கு புத்துணர்வு பயிற்சி அளிக்கவும், புதியதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதி பயிற்சி அளிக்கவும் மோட்டார் வாகன பராமரிப்பு துறையின் கீழ் இயங்கும் திருச்சி, மதுரை, சேலம் ஆகிய இடங்களில் உள்ள அரசு தானியங்கி பணிமனைகளில் அம்மா ஓட்டுநர் பயிற்சி நிறுவனம் தொடங்கப்படும். அவசர வேலை காரணமாக உடனடியாக பயணம் மேற்கொள்ள வேண்டிய பயணிகளின் வசதிக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மற்றும் இதர அரசு போக்குவரத்து கழகங்களில் நெடுந்தூர பேருந்துகளில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆணையின்படி பேருந்து ஒன்றுக்கு 4 இருக்கைகள் உடன்முறையில் முன்பதிவு செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்படும். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் நெடுந்தூர பேருந்துகளுக்கு செல்லிடைபேசி தனிச்செயலி மொபைல் ஆப் வழி முன்பதிவு செய்யும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும்.